ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வaigaisuvaikitchen. இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தந்தூரி ப்ரோக்கோலி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இந்த ரெசிபியை செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சூடாகி வரும்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது அது சின்ன சின்ன பூச்சி இருந்தாலும் நமக்கு வெளியே வந்துடும். பாருங்கள், இதை வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததா கடலை மாவு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம இது காரம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். நம்ம தயிரை வந்து பீட் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை வந்து ஒன்றா இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வந்து அது நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மசாலாவில் உப்பும் காரமும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ப்ரோக்கோலி ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா வந்து ப்ரோக்கோலியில் வந்து எல்லா பக்கமுமே வந்து படுற மாதிரி நல்லா அப்படி திக்காக பிடிச்சி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஊறும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா வெளியே மட்டும் கோட் ஆகிருக்கும், உள்ளே வந்து அவங்களுக்கு உப்பு இறங்காது. இது மினிமம் ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போது நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து அதை வந்து கிரில் பேனில் வந்து கிரீஸ் பண்ணி விடுறேன். நம்ம எண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மசாலாவில் கோட் பண்ணியிருக்க ப்ரோக்கோலியை வந்து ஒன்றா வந்து நம்ம பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் நமக்கு அந்த ப்ரோக்கோலியுமே நல்லா வெந்து வெளியே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா சூயாக இருக்கும். ஸோ இதை வந்து இடையில வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா திக்காக போடும்போது பாருங்கள், பேனில் வந்து மசாலா ஒட்டவே இல்லை. அதே மாதிரி ப்ரோக்கோலியில் வந்து நல்லா வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கு. இதில் நீங்கள் வந்து லெமன் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் தயிர் வந்து லைட்டாக புளிக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து லெமன் சேர்த்துக்கல. ஸோ அந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து ஈவனாக வந்து வேகும். நம்ம ப்ரோக்கோலிக்கு பதிலாக நம்ம காலிஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக நம்ம குக் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா ஈவனாக வந்து வெந்திருக்கும். நம்ம இதை தோசை தவாலையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு அதோட கலர் வந்து நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தந்தூரி ப்ரோக்கோலி வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கூட நான் வந்து க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். ஸோ இதோட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வைகை சுவை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.